நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அண்ட் மந்த்லி சேலரி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இஓஐயும் அண்ட் மாடல் அப்ளிகேஷனும் அண்ட் உங்களுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற 3 PDF வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு PDF இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு PDF நீங்கள் கிளிக் பண்ண போதும் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரி அண்ட் இது எதுக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வேலை அப்படியே இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது வில்லேஜ் வயசாக ஏரி வேலையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது புகாரோ அந்த நன்மையோ ஏதாவது ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஜாப் வந்து மேனேஜர் பொசிஷனில் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 years ஆகுது. அதாவது லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 years ஆகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் இதில் எதுலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ அல்லது லாவ்லையோ அல்லது அகாடமியிலோ அல்லது சோஷியல் ஒர்க்கோ அண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. 23 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான நிறைய விதமான அலோன்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா. டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலோன்சஸ் எல்லாம் இருக்குது. அண்டு இதுக்கான ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அல்லது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு உங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/5/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் போதும் நமக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் அனுப்புனாவே ஓகே தான், சரிங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி அண்ட் வேகன்சி இருந்தாலும் சரி அண்ட் வெப்சைட்டை பற்றி ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். வித்தின் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா. இது மட்டும் கிடையாது, இப்போ வந்து உங்களுக்கான இந்த அப்ளிகேஷனை வந்து எங்கேருந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த மாடல் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ் அண்ட் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அட்ரஸும் அண்ட் ரெசிடென்ட் அட்ரஸும் வந்து கேட்டிருக்காங்க. வித் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் செக்கப்புக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அண்ட் போர்ட்டல் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இவங்க கேட்குறது என்னென்னா மேனேஜர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எந்த கெப்பாசிட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, இப்போ வந்து டிகிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் அடிஷனலாக வந்து 2 டிகிரி 3 டிகிரி இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உரிமை கொடுக்கறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மினிமம் லெஸ் தென் வந்து 10 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி அண்ட் வேறு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க, உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் டேட் என்ன, உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு அண்ட் பென்ஷன் ஹோல்டர் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மெம்பர்ஷிப் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் உரிமை தரப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நேமு வித் நேமோட நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சில டவுட் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் வந்து இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு அண்டு கோயம்புத்தூர், தருமபுரி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை அண்டு நாமக்கல் அண்ட் ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை அண்ட் தஞ்சாவூர், தூத்துக்குடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி அண்ட் திருப்பத்தூர், திருவாரூர் அண்டு திருவண்ணாமலை அண்டு திருவாரூர், வேலூர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க 23 டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுற போது உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் மறக்காமல் உங்களுடைய அட்ரஸ் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.